இங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த சக்தி காணா போயிட்டா. அலைஞ்சு திரிஞ்சு எங்க தேடியும் சக்தி கிடைக்கல. பார்த்தா டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி ஒரு லேடி அட்வொகேட் கிட்ட போயிட்டா. சிவாவும் நேர்ல போய் பேசி பார்க்கறான், கெஞ்சி பார்க்கறான். ஆனா டிவோர்ஸ் தான் வேணும்னு பிடிவாதமா இருக்கா. அந்த அட்வொகேட் லட்சுமியும் சிவாவை ஆள் வச்சு துரத்து விடுறாங்க. இப்ப சக்தியும் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சிவா மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. சிவாவை விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நாராயணன்கிற ஒரு அட்வொகேட்டை பார்த்து எல்லாத்தையும் சொல்லி சக்தி கூட சேர்த்து வைக்க சொல்லி ஹெல்ப் கேட்கறான். போலீஸ் ஸ்டேஷன் போனதும் நாராயணனும் இந்த காம்பவுண்ட்குள்ள உங்க காது செவிடா வச்சுக்கோங்க, அவங்க என்ன சொன்னாலும் கோவம் மட்டும் பற்றாதீங்க, மன்னிப்பு கேட்க சொன்னா கூட மன்னிப்பு கேட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எழுதி வாங்கினா சைன் போட்டு கொடுத்துட்டு பேசாம வந்துடுங்கன்னு அட்வைஸ் பண்றாரு. ஆப்போசிட்ல ஆஜராக போற லாயர் யாருன்னு பார்த்தா நாராயணனோட எக்ஸ் ஒய்ஃப். நாராயணனை பார்த்ததும் இந்த கேஸுக்கு காசே வேணான்னு லட்சுமி சொல்றாங்க. இப்ப நாராயணனும் இனி இது ஏன் கேஸ்னு சொல்லிடுறாரு. ஸ்டேஷன்ல இருக்க லேடி இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சக்தியையும் லட்சுமியையும் உள்ள வச்சு பேசுறாங்க. ஆனா சிவாக்கு சேர் கூட இல்ல. சட்டம் எப்பவுமே பொண்ணு பக்கம் தான் இருக்கிறதால இங்க ஆம்பளைங்களுக்கு மரியாதை கம்மி தான். நாராயணனும் ஸ்டேஷன் உள்ள போகாம அவரோட ஃப்ரெண்டு சித்துவை அனுப்பி கால் பேசிட்டு என்ன பண்ணணும்னு சொல்றாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வர சாதாரண பிரச்சனை தான் மேம், கவுன்சிலிங் அனுப்புனா சரியாகிடும்னு சொல்றாரு. லட்சுமியும் பொண்டாட்டியை கொடுமை பண்ணிருக்கான்னு சொல்லி கேஸ் போட சொல்றாங்க. அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு இவங்க கேட்க லட்சுமியும் சிசிடிவி வச்சுட்டா ஒரு பொண்ணு குடும்பம் நடத்துவா, ப்ரூஃப் இல்லைங்கிற தைரியத்துல தானே ஆம்பளைங்க நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்றாங்க. எப்படியாச்சும் ஒரு நைட் ஆச்சும் சிவாவை உள்ள போட்டுறணும்னு பிளான் போட்டாங்க. இப்போ சிவாவை அழுது டிராமா பண்ண சொல்ல இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் மனசு இறங்கி ஆறுதல் சொல்றாங்க. அந்த கேப்ல சித்துவும் சக்தியை வெறுப்பேத்த ஸ்டேஷனு கூட பார்க்காம சித்துவை கண்ணா பின்னான்னு சண்டை போடுறா. சக்திக்கு தான் ஆட்டிடியூட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. அதனால ஸ்டேஷன்ல இருந்து கேஸு கோர்ட்டுக்கு போயிடுச்சு. எல்லாமே நாராயணனோட பிளான் தான். அடுத்த நாள் கோர்ட்ல நாராயணன் தான் ஆஜராகிறாரு. நாராயணனும் லட்சுமியும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபேமிலிக்கு டைம் ஒதுக்கலன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டே இருந்திருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல நல்ல குடும்பத்து பொண்ணுங்க இப்படி பேசுவாங்களான்னு நாராயணன் வார்த்தையை விட லட்சுமிக்கு கோவம் வந்துருச்சு. இவர் மன்னிப்பு கேட்டும் ஈகோல டிவோர்ஸ் வாங்கி குழந்தையும் பிரிச்சு அக்கா வீட்டில் வளர்க்க விட்டுறாங்க. லட்சுமியோட பாட்டிக்கு ஒரு அத்தை இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு சமூக ஆர்வலராம், பழங்குடியினரை படிக்க வச்சவங்களாம். அவங்கள பத்தி தப்பா பேசினதுக்காக 499 ஆக்ட் படி பார் கவுன்சில்ல இருந்து சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. அந்த 2 வருஷம் முடிஞ்சு இப்போ கரெக்டா கோர்ட்ல ஆஜராகிறாரு. அடிச்சு கொடுமை பண்ணி கருவை கலைச்சிட்டான்னு சிவா மேல அக்யூஸ் பண்றாங்க. நாராயணனும் அடிச்சதுக்கோ இல்ல சண்டை போட்டதால தான் கரு கலைஞ்சதுங்கிறதுக்கோ எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. ஸோ ஒரு கவர்மெண்ட் டாக்டரை வச்சு ப்ராப்பரா செக் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்றாங்க. டாக்டர் டெஸ்ட் பண்ணதுல ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் கரு கலைஞ்சிருக்கு, ஸ்ட்ரெஸ்னால இல்லைன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. கவுன்சிலிங்க்கு அனுப்புறாங்க. அதுக்குள்ள 2 வீட்டுக்கும் விஷயம் தெரிஞ்சு சக்தியோட அப்பா சக்தி கிட்ட போய் சண்டை போடுறாரு. அப்பான்னு கூட பார்க்காம போலீஸை விட்டு அனுப்பிடுறாங்க. அடுத்த வாய்தால சிவா ஒரு குடிகாரன், குடிச்சா அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அன்னைக்கு கூட குடிச்சிட்டு தான் என் கிளைண்ட் அடிச்சான்னு வாதாடுறாங்க. இல்லன்னு சிவா சொன்னாலும் குடிச்சதுக்கு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் சிவா குடிச்சிட்டு வளர்ந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிருப்பால, அந்த வீடியோ காட்டுறாங்க. ஸோ இவன் குடிகாரன் நான் செக் பண்ண ஜட்ஜ் உத்தரவு போட்டுறாரு.